17ஆம் தேதி அவங்க அடுத்த ஆபரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த தடவை எப்படியாவது அவங்களை பிடிச்சாகணும். ராதாகிருஷ்ணன் ஹியர், ஓவர். சார், நமக்கு வந்த ஃபேக்ஸ் மாதிரியே பிரஸுக்கும் கவர்னருக்கும் சேர்த்து மொத்தம் 12 ஃபேக்ஸ் வந்திருக்கு. 12 ஊர்ல இருந்து வந்திருக்கு. எல்லாமே பப்ளிக் போத். மெசேஜ் ஓவர். இந்த தடவை அவங்க ஜெயிச்சா மானம் போயிடும். எந்த டிபார்ட்மெண்ட்ல கை வைக்க போறாங்கன்னே தெரியல. அதான் பெரிய தலைவலியா இருக்கு. பிரஸுக்கும் ஃபேக்ஸ் போயிருக்குது. ஈவினிங் டிவி நியூஸ்ல இது வரும். தமிழ்நாடு பூரா இது தெரிய போகிறது. எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாததுனாலே எல்லா ஆஃபீஸர்ஸும் பயந்து சாக போகிறாங்க. ஒரு வகையில் இது நமக்கு நல்லதுதான். அவங்க மறைஞ்சிருக்கிறத விட வெளியில வருது நமக்கு நல்லது. இந்த தடவை எப்படியோ ஒருத்தனாவது நம்ம கிட்ட மாட்டுவான். மிஸ்டர் கீர்த்தி சார், தமிழ்நாடு ஃபுல்லா அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். 5 பேருக்கு மேல தெருவு நின்றுட்டு இருந்தா அவங்களை செக்அப் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு விடுங்க. சரி சார். Every 4-wheeler and 2-wheeler should be checked up thoroughly day and night. ஆகவே பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் தயவு செய்து விடுமுறை எடுத்து வீட்டில் இருக்க வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் வரும்படி அருகில் எவரேனும் இருந்தால் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்ப வேண்டும். எல்லா துறையில் உள்ள அதிகாரிகளும் முன்பின் தெரியாதவர் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் தனியாக இருப்பதை தவிர்க்க வேண்டுகிறோம். உங்கள் பாதுகாப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏசிஎஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஐயா, நீங்க எனக்கு டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரை தூக்க போறான்னு தெரியலையா? ரொம்ப பயமா இருக்கியா? ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கை வச்சான்னு வச்சுக்கங்க, 5 பேர்ல நீங்க தான் எனக்கு நம்பர் 1. ஏயா வயித்த கலக்குற? அந்த ஈரோடு வரதராஜன் எவ்வளவையா சொத்து வச்சிருக்கேன்? 80 லட்சம். உங்களை விட 10 லட்சம் கம்மி தான். அந்த ராசிபுரம் பழனிவேலு 60 லட்சம். உங்களை விட 30 லட்சம் கம்மி. யோ, என்ன அது? எல்லாரும் என்னை விட கம்மியாவே இருக்காங்க. நான் இப்பவே லஞ்சம் வார நிறுத்திட்டுன்னு வச்சுக்க, என்னை விட ஈரோடு வரதராஜன் அடுத்த மாசம் அதிகமாயிருவான்ல. எங்க கள்ளக்குறிச்சியில் தாசில்தார் தொங்க போட்டாங்கல்ல, அப்பவே அவர் கவர் வாங்குறது விட்டாருங்கோ. அப்ப ராசிபுரம் பழனிவேலு அவன் என்னை விட அதிகமா வாங்குவானையா? அட நீங்க ஒண்ணு. இப்பெல்லாம் அவர் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறதுக்கே பயந்துக்காருன்னு பாத்துக்குங்க. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? வணக்கம் சார். அந்த ரோடு கான்ட்ராக்டை நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 6 லட்சம் ரூபாய் இருக்கு. வாங்க சாமி வாங்க. உங்களை தான் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே எனக்கு பிபி எகிருது. இதில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த 4 லட்சம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போயிருங்க ராசா, போங்க. எதுக்கும் என் கூட நீங்கள் கொஞ்சம் வாங்க வாங்க. ஐயா, இந்த ஆபீஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நான் வாங்குற பணத்தை எல்லாம் கரெக்டாக கணக்கு எழுதி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இவர்கிட்ட வாங்கின 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்றேன். என் கணக்கில் வரவு வச்சுக்கோங்க. இன்னும் நான் செலவு பண்ணாமல் வச்சுருக்க பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். வெளியூரில் இருக்கவங்களுக்கு மணி ஆர்டரில் அனுப்பிச்சு வச்சிடுறேன். கரெக்டாக கொஞ்சம் கணக்கு எழுதுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமாக போகும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் வரப்போதோ பயமா இருக்கு. எஸ், கண்ட்ரோல் ரூம். சார், மோசம் போயிட்டோம் சார். கடைசியில் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சுட்டாங்க சார். இது வரைக்கும் 8 எஸ்பிங்க காணாம போயிருக்காங்களா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல கை வச்சுட்டாங்க. 8 எஸ்பியை தூக்கிட்டாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா மெசேஜ் அனுப்பு. எல்லா போலீஸையும் அந்தந்த ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பா இருக்க சொல்லு. மானம் போகுதியா? யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல. காவல்துறை உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த தடவை அவங்களை எப்படியும் நாங்க பிடிச்சிருவோம். எங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க காவல்துறையை தப்பா இடம் போட்டிருக்கிறாங்க. எங்களை மீறி அவங்க யாரு மேலேயும் கை வைக்க முடியாது. நமது காவல்துறை மிகவும் வெளிப்போடு இருக்கிறது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உடனே தெரிவிங்க. யோ, என்னையா அவங்க கடத்துறதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா தான் சார். இது வரைக்கும் 8 எஸ்பியை காணுமா சார். நம்மளை பத்திரமா ஸ்டேஷனுக்கு திரும்பி போக சொல்றாங்க. வாங்க சார், போயிடலாம் சார். நாங்க வேணா ஸ்டேஷன் வரைக்கும் துணைக்கு வரலாமா சார்?
பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை உங்கள் தோளோடு தோளாக, உங்கள் உயிர்காக்கும் தோழனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே யாரே நீ? திரு பன்னீர்செல்வம் வயது 47 செஞ்சி, திரு கே முகுந்தன் வயது 38 ஆத்தூர், திரு எம் அண்ணாமலை வயது 49 பெரம்பலூர், திரு எஸ் செந்தில்குமார் வயது 53 ஒட்டன்சத்திரம், திரு வி ஜெகதீஷ் வயது 37 நாகப்பட்டினம், திரு வி பழனிசாமி வயது 52 மேட்டூர், திரு எம் சுப்பிரமணியம் வயது 42 நாமக்கல், திரு எஸ் கோவிந்தசாமி வயது 44 கன்னியாகுமரி. கடந்த 3 நாட்களாக காணாமற் போன 15 காவல்துறை எஸ்பிக்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறையினர் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2வது முறையாக நடைபெற்றுள்ள இந்த கடத்தல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் நடைபெறும் இன்று 3வது நாளாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. பண்றீங்க? என்கிட்டயே விளையாடுறீங்களா? பொறுக்கி நாய்ங்களா, மரியாதை என்ன வெளியில விட்டுருங்க. போலீஸ் கரண்ட் ஆடத்தை காட்டுறீங்களா? யார் தெரியுமாடா? தெரியுமாடா யாருன்னு? தெரியும். உன் பேரு வரதராஜன். 1994 வருஷம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை விழுப்புரத்துல நீ எஸ்பியா ஜாயின் பண்ண. வேலைக்கு சேர்ந்த 3வது நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட. ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொன்னுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நிலம் வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம். போன இடம்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்துற தகப்ப ஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கிற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான்டா அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. பெருமைப்படு. ஒருத்தன் உயிரால உன் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக போகுது. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை.